கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். மைக் இருக்கிறவங்க வாசிங்க. கலாத்தியர் 6:6 10. மேலும் வசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவான். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சகாயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை குறித்து போதித்துக் கொண்டு வருகிறோம். இது ஒரு தொடர் போதனை. அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே நம்முடைய சேனல் BPFTCM வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிறதான நம்முடைய சேனலில் தொடர் போதனையாக இது வந்து கொண்டிருக்கிறது. யூடியூப்பில் நீங்கள் அதை பார்க்க முடியும். வர முடியாதவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆன்லைனில் நீங்கள் அதை நம்முடைய சபையினுடைய போதனைகளை நீங்கள் அதில் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கெல்லாம் வந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். வசனங்களை ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு ஊழியமாக நினச்சி பண்ணுங்கள். நம்ம சபைக்கு போகிறது சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலர் என்ன செய்கிறதில்ல, வசனங்களை ஷேர் பண்ணுறதில்ல, சபையினுடைய ஆராதனைகளை ஷேர் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கக்கூடாது. ரகசியமான கிறிஸ்தவர்கள் என்று யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள். ரகசியமாக கிறிஸ்தவர்கள் யார் இருந்தாங்கன்னு பாருங்கள். யாரும் இல்லை. ரகசியமாய் தேவனை தொழுது கொண்டார்கள், அவ்வளோதானே தவிர ரகசிய கிறிஸ்தவர்கள் என்று யாரும் இல்லை. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே அப்படின்றவாங்க. பேதுருவை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க? ஒரு வேலைக்காரமாக என்ன சொல்லிச்சு? நீயும் நசரேயனாகி இயேசுவோடு இருந்தவன் தானே. பார்த்தாலே தெரிஞ்சிடும், கிறிஸ்தவன் யாருன்றதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆகையினால நான் என் சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் மறைச்சு அந்த கதையெல்லாம் நடக்காது. ஆண்டவருக்குன்னு இந்த ஒரு விஷயத்தில் கூட வைராக்கியம் இருக்க முடியலன்னா அப்புறம் வேறு எதில் இருக்க போகிறோம்? ஆகையினால சபையினுடைய ஆராதனைகளை யூடியூப்பில் என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். அதெல்லாம் யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோனு வச்சுருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துவிட்டு என்ன செஞ்சுருங்க, கீபேட் ஃபோனும் வாங்கிடுங்க. அப்போ ஷேர் பண்ண தேவையில்லை. அல்லேலூயா. என்ன கண்டதெல்லாம் அதில் ஷேர் ஆகுது. ஸ்மார்ட் ஃபோனில் சினிமா பாட்டு ஷேர் ஆகுது, கண்ட வீடியோஸ் ஷேர் ஆகுது. எல்லாமே ஷேர் ஆகும்போது ஆண்டுடைய வசனமும் அந்த வசனத்தை போதிக்கக்கூடிய சபையினுடைய லிங்க்கும் என்ன செய்ய மாட்டேங்குது? ஷேர் ஆக மாட்டேங்குது. ஆனால் என்ன வேணும் நமக்கு? எல்லா நாளும் தேவனுடைய பாதுகாப்பு வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், தேவனுடைய எல்லா நன்மைகளும் நமக்கு வேணும். ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இல்லை இல்லையா? ஒரு நியாயம் வேணாமா? நாம் ஆண்டவர் சொல்கிற எதையும் செய்ய மாட்டோம், அல்லது பாதி தான் செய்வோம், பாதி செய்ய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன செய்யணும்? 24/7 எல்லா நாளும் என்னை என்ன செய்யணும்? எந்த தீமையும் என்னை அணுகாமல் பாதுகாக்கணும். ஆண்டவர் ரெடின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இடம் கொடாமல் போவது நாம் தான் இடம் கொடுக்காமல் போயிடுறோம். சில நேரங்களில், பல நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறதில்ல. வசனங்களை எத்தனை பேர் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? கைதுக்கும் பார்ப்போம். எத்தனை பேர் உங்கள் குரூப்பில் டெய்லி வசனம் அனுப்புகிறோம், எத்தனை பேர் அதை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? ஸ்டேட்டஸ் வைக்கிறது கேட்கல, வேறு குரூப்பில் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க? உங்கள் மொபைலில் ஒரு குரூப் மட்டும்தான் இருக்குதா? இதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியது கிடையாதுங்க, நமக்கே தெரியணும்.
நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், சபையில் ஆன்லைன் விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் என்ன செய்யணும், என்ன செய்ய தெரியணும், அதெல்லாம் ஷேர் பண்ண தெரியணும். அல்லேலூயா. தெரியலைன்னா கற்றுக்குங்க, பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, பிள்ளைகள் சொல்லி தருவாங்க. கற்றுக்கிட்டு என்ன செய்யுங்க, அதை செய்யணும். வசனத்தை அனுப்புகிற ஊழியத்தை சகோதரிகிட்ட கொடுத்துருக்குறோம். இப்போ நான் அதை அனுப்புறதில்ல, என்னுடைய சகோதரிகிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க தான் அதை செய்வாங்க. உங்கள்கிட்ட இடையில பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சிலர்கிட்ட பேசியிருப்பாங்க. அதே வசனங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் பண்ணுறோம். ஏன்னா அந்த வசனங்கள் பலரை என்ன செய்யும், தேற்றும், பலரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும். பலருக்கு இப்படி ஒரு சபை இருக்குன்றது தெரியும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். அதை கேட்கும்போது ஆறுதலாக இருக்கும். இதெல்லாம் ஊழியம். இந்த ஊழியத்தை எல்லாரும் செய்யணும். அதை செய்ய முடியலன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி என்ன செஞ்சுருங்க, ஸ்மார்ட் ஃபோனை விற்றுவிட்டு என்ன செஞ்சுருங்க, கீபேட் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பேசுகிறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் போதும் ஃபோனு. ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண தெரியணும். அல்லேலூயா. தேவனுக்கென்று உபயோகப்படுத்த தெரியணும். டெக்னாலஜியை நான் நம்புகிறேன், அது நல்லது. ஆனால் அதை தேவனுக்கு ஏற்ற விதமாய் உபயோகப்படுத்த நம் எல்லாருக்கும் தெரியணும். தெரியாதவர்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்டையோ உங்கள் பேர பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் எடுத்தோன்னே கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து அதை செய்ய செய்ய என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ள முடியும். அது ஈஸி தான். அல்லேலூயா. வாசிக்கலாம், மீண்டும் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிப்போம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். போதும். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் ஏனென்றால் இதை எப்பயுமே நிருபங்களை வாசிக்கும் போது அல்லது தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனம் பின்னாடி ஒரு 2 வசனம் வாசிக்கும் போது என்ன கண்டென்ட்டில் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு புரியும். அப்போ கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலன், சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒருவன் யாதொரு குற்றத்தில் முதல் வசனம், யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை என்ன செய்யணுமா, சீர்பொருந்த பண்ணுங்கள். நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு உங்களை குறித்தும் எச்சரிக்கையாய் யாரையும் என்ன செய்யக்கூடாது, குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். அவர்களை சாந்தமுள்ள ஆவியோடு, இப்போ யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள சாந்தமுள்ள ஆவியோடு அவங்களுக்கு ரொம்ப பொலைட்டாக அதை சொல்லணுமே தவிர அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தி உலகத்தில் நீ ஒரு ஆள் தான் பாவி, நாங்கள்லாம் எவ்வளோ பரிசுத்தவான் தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசாதீங்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படிய கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை என்ன செய்யுங்கள். அப்போ அவருடைய பாரம் என்னவோ அதை நாம் சுமக்கணும், நம்முடைய பாரம் என்னவோ அதை அவர் சுமக்கணும்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லித்தரார். எத்தனை பேர் மற்ற குடும்பங்களுக்காக உங்களுடைய தனி ஜபத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? கைதுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இது தேவனுடைய சித்தம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களுடைய கஷ்டம் என்ன நமக்கு தெரியாது. குறிப்பாக நம்முடைய சபைக்கு வருகிற விசுவாசிகளுடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியுதோ தெரியலையோ அவருடைய குடும்பத்தை சொல்லி, இந்த சகோதரி இந்த சகோதரன் அவருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனால் அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தான் என்ன செய்யணும், அதை தீர்த்து அவர்கள் மகிழ்ச்சியாய் உண்மை ஆராதிக்க நீங்கள் செய்யணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்போ பார்த்தாலும் நமக்காக மற்றவங்க ஜெபிக்க மாட்டாங்களா, நமக்காக மற்றவங்க ஜெபிக்க மாட்டாங்களான்னு தேடிக்கிட்டே இருக்கிறதில்ல. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். வசனம் அதுதான். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்காக ஜெபிக்க ஒரு கூட்டமே எழும்பும். அல்லேலூயா. அப்போ இது எப்படி நம்ம ஜெபிக்கிறது அப்படின்னா, நாம் நம்முடைய தனி ஜபத்தில், நம்முடைய குடும்ப ஜபத்தில், குறிப்பாக நம்முடைய தனி ஜபம் இதுக்கு சரியாக இருக்கும். தனி ஜபத்தில் நீங்கள் மற்றவர்களுக்காக மற்ற குடும்பங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. இதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் எப்படி சுமக்கிறது, ஜபத்தில் தான் என்ன செய்ய முடியும்,
அதை சுமக்க முடியும். அடுத்து, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே, அப்போ உங்களை நீங்களே ஏமாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் பெரிய ஆளாக நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க? உங்களை நீங்கள் பெரிய ஆளாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு யாரையும் ஏமாற்றலை, நீங்கள் உங்களை தான். நான் யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா, எங்கள் குல வழக்கம் என்ன தெரியுமா, நாங்கள் எத்தனை வருஷமாக இதில் இருக்கிறோம் தெரியுமா. நீங்கள் என்ன பெருமை பேசினாலும் பைபிள் சொல்லுது, ஆதாம் என்கிற தகப்பனுக்கும் ஏவாள் என்கிற தாய்க்கும் பிறந்தவங்க தான் நீங்கள். இடையில எங்கெங்கேயோ விலகி போனீங்க, பரம்பரை எங்கெங்கேயோ விலகி போச்சு, அவ்வளோதானே தவிர நம்ம இடையில இருக்கிறத பேசிக்கிட்டே இருப்போம். எங்கள் பரம்பரை அந்த காலத்திலேயே, எந்த காலத்தில், அந்த காலத்திலேயே அப்பெல்லாம் ஆரம்பிக்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை ஒரு பொருட்டென்று எண்ணாதிருங்கள். ஏன், நான் உண்மையை சொல்ல போனால் தேவனுடைய பார்வையில் நாம் ஒரு பொருட்டே அல்ல. ஆனாலும் அவனவன் தன் தன் சுய கிரியையை என்ன செய்யணுமா, சோதித்து பார்க்க கடவன். 4ஆம் வசனம், அவனவன் தன் தன் சுய கிரியையை. அப்போ உங்களுடைய சொந்த நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள் என்பதை, உங்களுடைய செயல்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க. மற்றவர்களை பார்க்கும்போது அல்ல, உங்களை நீங்களே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு என்ன செய்யுமா. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் உங்களையே நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற செயல்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், இதில் எதெல்லாம் சரியான செயல், எதெல்லாம் தவறான செயல்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரியும் போது நீங்கள் உங்களையே மேன்மை பாராட்ட மாட்டீர்கள். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அநேக அறிவாளிகள் யூடியூப்பில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிற வார்த்தை, தசம பாகம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டில் அது ஒன்றும் சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அறிவாளிகளுக்காக பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார், திருவசனத்தில் நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்கள் என்றால், அதாவது உபதேசத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு பாருங்க, அவருக்கு என்ன செய்யணுமா, சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா. சகல நன்மைனா என்ன, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சகல நன்மைனா என்ன, உங்களுக்கு நன்மைனா என்ன, எதெல்லாம் நன்மை உங்களுக்கு? ஒன்று, ஃபர்ஸ்ட் என்னது, உங்கள் சம்பளம். சம்பளம் நன்மையா தீமையா? நன்மை. யாரெல்லாம் தீமை நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் போய் நாளைக்கே போய் கம்பெனியில் போய் லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, நான் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு சம்பளம் தராதிங்க அப்படின்ட்டு. சம்பளம் உங்களுடைய நன்மை. அடுத்து தீபாவளி நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும், எப்போ என்ன தருவாங்க, எப்போ எதுங்க, எப்போ போனஸு கொடுப்பாங்க. தீபாவளி மாதம் ஆரம்பித்த உடனே எல்லாம் என்ன செய்யறது, எப்போ போனஸு தருவாங்க. போனஸ் உங்களுடைய நன்மை. சரி, இப்போ போனஸ் இல்லாத கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு டார்கெட்லாம் இருக்கும். டார்கெட் அச்சீவ் பண்ணால் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, இன்சென்டிவ், ஊக்கத்தொகை. இன்சென்டிவ் நன்மையா தீமையா? நன்மை. சரி, 2 வருஷம் ஆயிடுச்சு, சேரும்போது ஒரு சம்பளத்தில் சேர்ந்தீங்க, 2 வருஷம் கழித்து உங்களுக்கு இப்போ ஒரு சம்பளத்தில் ஒரு விஷயம் என்ன செய்ய போகிறாங்க, சேர்த்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பேர் என்னதுங்க, இன்க்ரிமெண்ட்டு. இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு, இது உங்களுடைய நன்மையா தீமையா? அப்போது உங்களுடைய சம்பளம் உங்களுடைய நன்மை, உங்களுடைய ஊக்கத்தொகை உங்களுடைய நன்மை, உங்களுடைய போனஸ் உங்களுடைய நன்மை, உங்களுடைய சம்பள உயர்வு உங்களுடைய நன்மை, உங்களுடைய அரியர்ஸ் உங்களுடைய நன்மை. இப்போ உபதேசிக்கப்படுகிற நீங்கள், உபதேசிக்கிற எனக்கு இந்த எல்லா நன்மைகளும் என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா, பகிர்ந்து கொடுத்தல்னா என்னது, பகிர்ந்து அப்படின்னா என்னதுங்க? ஏற்கனவே நான் சொன்னேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக சொல்கிறது ரொம்ப முக்கியம்.
உங்களுக்கு 2 வீடு இருக்குது, 2 பிள்ளை இருக்குது. இப்போ 2 பிள்ளைகளுக்கு 2 வீட்டை எப்படி பகிர்ந்து கொடுப்பீங்க? இந்த பிள்ளைக்கு ஒண்ணு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணு. ஆளுக்கு ஒரு வீடு. சரி, ஒரே பிள்ளை தான் இருக்கு, ஆனால் 2 வீடு வச்சிருக்கீங்க. இப்போ ஒரே பிள்ளைக்கு என்ன செய்வீங்க? ஒரு வீடு மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? 2 வீடும் அப்ப பகிர்ந்து கொடுத்தல் என்னன்னா பாதி பாதி கொடுக்கிறது. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிற நீங்கள் உபதேசிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய சகல நன்மையில, சம்பளத்தில், போனஸில், இன்சென்டிவ்ல, இன்க்ரிமெண்ட்ல என்ன செய்யணுமா? பாதி பாதி பகிர்ந்து என்ன செய்யணுமா? கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் எழுதலை. பைபிள் எழுதுனது யாரு? இப்போ தசமபாகம்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் யா அப்படின்னு சொல்கிற அறிவுஜீவிகளுக்கு, அப்படின்னு விசுவாசிக்கிற விசுவாச மக்களுக்கும் நான் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கையில் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சிலுவைக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போனதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. புதிய உடன்படிக்கையின் சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் உங்களுக்கு வருகிற சகல நன்மைகளிலும் உங்களுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? எல்லா நன்மையிலும். வெறும் சம்பளத்திலிருந்து தசமபாகம் கிடையாது சார், போனஸ்லேருந்து தசமபாகம். தசமபாகம் கூட சொல்லலை, போனஸ்லேருந்து பாதி. இதில் சொல்கிறது சொல்கிறேன், சம்பளத்திலேருந்து பாதி, போனஸ்லேருந்து பாதி, இன்க்ரிமெண்ட்லேருந்து பாதி, இன்சென்டிவ்லேருந்து பாதி கொடுத்துருவீங்களா? இப்போ தான் தெரியும் தசமபாகம் எவ்வளவோ தேவலையா தோணுதா இல்லையா? அதை இப்போ அதனால் எங்ககிட்ட வந்துக்கிட்டு இது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு யார் என்ன செய்யக்கூடாது? பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, கட்டாயமாயும் அல்ல, அது ரொம்ப முக்கியம், வருத்தத்தோடும் அல்ல. பழைய உடன்படிக்கையிலே தசமபாகம் கட்டாயம். புதிய உடன்படிக்கையில் நீங்கள் ஆண்டவருக்கென்று கொடுக்கிற காரியங்கள் தேவன் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. என்ன சொல்றாருன்னா, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன், மனுஷன் எதை விதைக்கிறானோ. அப்ப இங்க எழுதும் போது அவர் பவுலப்போஸ்தலன் எழுதும் போது நீங்க கொடுக்குறீங்க, ஊழியத்தை தாங்குறீங்கன்னு சொல்லல. நீங்கள் கொடுப்பது எல்லாமே உங்களுடைய விதை. விதைன்னு ஒன்று நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அறுவடை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். உலகத்தின் எண்ணங்களை, கருத்துக்களை பேசுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. விசுவாச வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைகளாகவே முடிய பண்ணுகிறார். பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை என்று தேவனே சொல்லியிருக்கிறார். அது தேவனுடைய பிரமாணம். பிரமாணம் என்றால் சட்டம். இந்த இயற்கை உலகத்திற்கும் பொருந்தும், ஆவிக்குரிய உலகத்திற்கும் இது பொருந்தும். ஆகையினால தான் பவுல் சொல்லுகிறாரு, மோசம் போயிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பல பேர் வந்து என்ன செய்வான், தசமபாகம் கொடுக்க தேவையில்லை, அது உங்கள் ஆலயத்தில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை எங்கனாலும் கொடுக்கலாம், இப்படிலாம் என்ன செய்வாங்க, கண்ட மணிக்கு பேசுவாங்க. ஆகையினாலே மோசம் போயிடாதீங்க. இன்னும் சிலர் தசமபாகமே தேவையில்லை. உலகத்தின் கருத்து கேட்டிருக்கீங்களா? கடவுள் என்ன உன்ட்ட காசு கேட்டாரா? ஆமா கேட்டார். கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக 4 ஏழைகளுக்கு அப்படின்னு டயலாக் பேசுவான். இவன் இந்த 4 ஏழைக்கு எத்தனை நாள் செஞ்சுருக்கான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்படி பேசுகிற ஆளை நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கூர்ந்து உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு நல்ல விஷயமா பேசுகிறாரு, கடவுளுக்கே கொடுக்க வேணாங்கிறாரு, நம்ம 4 ஏழைகளுக்கு உதவி செய்யலாங்கிறாரு, பரவாயில்ல. இவர் எத்தனை நாள் உதவி செய்கிறாருன்னு அவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்று பாருங்கள். ஒரு நாள் செஞ்சாலே பெரிய விஷயம், மாதத்தில் செய்ய மாட்டான். அப்போ அவனுடைய இருதயத்தின் எண்ணம் என்னன்னா கொடுக்கக்கூடாது, அதுதான் எண்ணம். அதுக்கு தான் இந்த மாதிரி மாற்றி பேசுறது. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும், ராயனுடையதை, தசமபாகம் காணிக்கை என்பது தேவனுக்கு
நாம் செய்யக்கூடிய காரியம் ஏழைகள் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் என்ன செய்கிறார்? வலியுறுத்துகிறார். அதையும் செய்யணும்னு சொல்கிறார். அவங்கள சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறார். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாரு. ஆனால் தசமபாகத்தை கொடுக்குற பணத்திலேருந்து எடுத்து அங்கே செய்யணும் ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லலை. அப்படி ஏதாவது வசனம் தான் காட்டுங்க. அநேகர் இன்னைக்கு இப்படி தான் போட்டு குழப்பிக்கிறது. கள்ள உபதேசங்கள், காணிக்க தசமபாகத்தை குறித்தான சத்தியங்கள் சரியான புரிதல் இல்லாமல் என்ன செய்வாங்க? கொடுக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். விதைக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் தான். அதுதான் சொன்னார், கட்டாயமாக அல்ல. கட்டாயப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இப்போ தம்பி இருக்கான், தம்பி எனக்கு வந்து தசமபாகம் கொடுக்குறான்னு வைங்களேன். திடீர்னு ஒரு மாதம் கொடுக்கல, அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது. அல்லது அவனுக்கு சம்பளம் வர்றதுக்கு லேட்டாக இருக்கலாம், இன்னும் வராமல் இருக்கலாம். இப்போ நான் யோசிக்கிறேன், வழக்கமாக 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே வந்துருமே, இன்னும் தசமபாகம் வரலையே, தேதி 10 ஆகி போச்சு, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நேராக தம்பிக்கு நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறேன். நார்மலாக விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு, என்ன தம்பி இன்னும் தசமபாகம்லாம் வரல அப்படின்னு நான் கேட்குறேன்னா, நான் அவனை கட்டாயப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம். இதைத்தான் செய்யக்கூடாதுங்கிறது. கட்டாயமாயும் அல்ல. ஒருத்தர் உங்களை கட்டாயப்படுத்தி ஐயோ நம்ம 7ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கலன்னா இவர் போனை போட்டுருவாரே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அப்படின்னு நினச்சி அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கவும் கூடாது. வருத்தத்தோடும் அல்ல. ஆண்டவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறது வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு எனக்கு உள்ளதெல்லாம் போச்சு, அவ்வளோதான், இதை விதைச்சிட்டோம்னா அவ்வளோதான், இனிமேல் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. வருத்தப்பட்டுக்கிட்டோம் விதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும் போது சந்தோஷமாய் விதைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மற்ற மக்கள் சொல்கிறது பார்த்துருக்கீங்கன்னா, வீட்டில் எந்நேரமாக அழுதுகிட்டே இருக்காத வீடு விளங்காதுன்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே உட்காந்து என்ன வீடு விளங்காது சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா வீடு எப்பொழுதுமே மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கணும், ஓயாமல் அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா சிலர் எப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் அழுக தெரியுன்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுக, கண்ணீர் இப்படின்னா போதும், உடனே கண்ணிலேருந்து தட தண்ணி வந்துடும். அதல்ல, ஆண்டவர் அதுக்காக உங்களை என்னை அழைக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அதான் சொல்கிறாரு, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்றால் நாம் அவருக்குள்ளாக சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அவருக்கு விருப்பமே அதுதான். நாம் அழுது கொண்டு இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அழுகிறதுக்கு 1000 சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அழுகாம இருக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்குது, அது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் மோசம் போயிடாதீங்க, தேவன் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். ஏன்னா யாராவது வந்து பிரசங்கம் பண்ணுவான், நீ வந்து சபையில் கொடுத்தீன்னா போயிடும், பணம் பூரா போயிடும், உனக்கு திரும்ப வராது, நீ கொடுத்து தான் அவர் பாவம் பிழைக்கிறாரு அப்படின்லாம் என்ன செய்வான், தவறான எண்ணங்களை உங்களுடைய மனதிலே போடுவான். புதிய உடன்படிக்கையிலே கொடுப்பதுன்னு சொல்கிறத விட, தேவனுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறத விட, ஊழியக்காரருக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறத விட, தேவன் எதை விரும்புகிறார் என்றால் தேவனுடைய ஊழியத்திலே நான் விதைக்கிறேன். அல்லேலூயா, விதையாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அப்பத்தான் நீங்கள் அறுவடையை எதிர்பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவருக்காக செய்யணும்யா, ஆனால் வந்து நம்ம அதுக்காக ஆண்டவர் நமக்கு திரும்ப செய்வார்னு எதிர்பார்த்தா போகிறது. இப்படி சில ஞானிகள் பிரசங்கம் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஆண்டவருக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும், நல்லது, அதனால நான் இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ தர்றேன், இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ தர்றேன், ரைட், நல்லது. கொடுத்துட்டு என்ன செய்கிறீங்க? அடுத்து நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தில் நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு 30 மடங்கு அல்லது 60 மடங்கு அல்லது 100 மடங்கு அறுவடையை எனக்கு என்ன செய்யுங்க,
கொடுங்கன்னு கேட்கணும். என்னுடைய விசுவாசத்தின் அளவிற்கு ஏற்ப எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு அறுவடையை கொடுங்கன்னு கேட்கணும். ஆனால் நிறைய ஊழியர்கள் சொல்லித்தர வார்த்தை, ஆண்டவட்ட அதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஒழுங்கினோம், அதெல்லாம் செய்யக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்குறது? எனக்கு புரியவே இல்லை. அது இவங்க ஆண்டவரை நம்பி தான் ஊழியத்துக்கு வந்தேன்றாங்க. இவங்க ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எதுனாலும் ஆண்டவர்கிட்ட தான் ஜோம் பண்ணி வாங்கினாங்க. ஆனால் இப்போ விசுவாசிகளுக்கு என்ன சொல்லி தர்றாங்க, நீங்கள் ஊழியத்தில் விதைங்க, ஊழியத்திற்கு கொடுத்துருங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் விதைச்சிருக்கேன் எனக்கு அறுவடையை கொடுங்கன்னு கேட்காதீங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் கேளுங்கள் கொடுக்கப்படும். இப்போ யார் சொல்கிறத கேட்க போகிறீங்க? இந்த மாதிரி ஊழியர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்க போகிறீங்களா, இல்லை ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னதை கேட்க போகிறீங்களா? கேட்டால் கேட்டது கிடைக்கும், கொடுத்தா கூட கிடைக்கும். அல்லேலூயா. கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும். கேட்கறது எல்லாமே மனிதர்களிடம் அல்ல, மனிதனை உண்டாக்கின தேவனிடத்தில் கேட்க பழகணும். அல்லேலூயா. அதை தவறு என்று பிசாசு இன்றைக்கு அநேக ஊழியர்கள் மூலியமாக பேசிட்டு இருக்கிறான். அதுதான் தவறு. அதனால தான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பெரியவர்கிட்ட எப்பயுமே பெருசாக கேட்கணும். நமக்கு எதெல்லாம் பெரிய காரியம்னு தோணுதோ, நம்மளால் இதெல்லாம் செய்யவே முடியாதுன்னு தோணுதோ, அதெல்லாம் பெரியவரை என்ன செய்யணும், பார்த்து கேட்கணும். ஏன்னா அந்த பெரியவர் தான், அவரால் தான் அதை செய்ய முடியும். மூன்றாம் வானத்தில் இருக்க பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய ஆண்டவர் பிதாவினுடைய வலது பக்க சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்கறது தப்புன்னு அவர் சொல்லவே இல்லை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். இதெல்லாம் அவரே வாயை திறந்து சொன்னதுங்க. இதுக்கு மேலே நான் என்னத்தை விளக்கம் சொல்கிறது உங்களுக்கு? அவரே டைரக்டாக நம்ம பார்த்து சொல்கிறாரு, என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தை சொல்லி பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன நீ கேட்டாலும் உனக்கு நான் என்ன செய்கிறேன், அதை நான் தருகிறேன்னு சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நிஜமா? இன்னைக்கு தப்பா பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் சொல்கிறது நிஜமா? இது நிஜம். அவங்கள்ட்டையும் அதே வார்த்தையை சொல்லி பாருங்கள். நீங்களே எதனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, நீங்களும் ஆண்டவர் காணி கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு அந்த ஊழியக்காரர்கள்ட்ட சொல்லி பாருங்கள், கேட்க மாட்டாங்க. அவங்க போய் முழங்கால் போட்டு என்ன தான் செய்வாங்க, யார்கிட்ட தான் கேட்பாங்க? அதே ஆண்டவர்கிட்ட தான் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன செய்யறதில்லை, சொல்லித்தரதில்லை. அது தவறு இல்லையா? வசனத்தை வசனமாக பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நான் பைபிள் எழுதலை, அவங்களும் பைபிள் எழுதலை. பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு காலகட்டத்திலே பரிசுத்தவான்கள் மூலியமா எழுதி வைத்த காரியங்கள், வசனங்கள் இது. அப்போ இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து இன்னைக்கு யார் ஆசீர்வதிக்கலாம், இன்னைக்கு யார் ஆசீர்வதிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இல்லை. தேவன் பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி யாரெல்லாம் சரியாக விதைக்கிறார்களோ அவர்களுக்கு அறுவடை தேவன் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் விவசாயி போய் என்ன செய்கிறாரு, நெல் போடுறாருன்னு வைங்க, நெல்லை விதைக்கிறாரு. அந்த நிலம் யாருடைய நிலமாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு யார் நிலத்தில் அவர் விதைப்பார்? ஊரா வீட்டு நிலத்தில் போய் விதைக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரரு அவர் நிலத்தில் போய் விதைப்பாரா? விதைக்க மாட்டார். அவர் நிலம் எதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். பறந்து விரிந்து ஏக்கர் கணக்கில் அத்தனை நிலங்கள் இருந்தாலும் அவருக்கு அவருடைய நிலம் எதுன்னு தெரியும். வரப்பெல்லாம் தாண்டி நேராக அங்கே போய் நின்று அவர் நிலத்தில் தான் என்ன செய்வார்? அல்லேலூயா. இல்லையா? எல்லாமே நிலம்தான், எல்லாமே நெல் விளையிற இடம்தான். அதனால அங்கே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. நான் அந்த முன்னாடி ஒரு நிலம் இருக்குது, இங்கே விதைச்சுக்கவான்னு சொல்லி விதைப்பாரா? விதைக்க மாட்டார். ஆனால் நிறையா விசுவாசிகள் அப்படி தான் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவ்வளோ தூரம் போக முடியாது, இது நான் பக்கத்தில் இருக்குது, இங்கே போய் என்ன செஞ்சிடறேன் நான். விதை சின்னதோ பெருசோ தேவனுக்கு அது முக்கியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. விதைக்கிறீங்களான்றதான் முக்கியம். நீங்கள் 100 ரூபா விதைக்கிறீங்களோ, லட்ச ரூபா விதைக்கிறீங்களோ, அது தேவனுக்கு, தேவன் அதை பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோலேருந்து எவ்வளோ விதைக்கிறீங்க, அதுதான் பார்ப்பார். அதில் தான் 2 காசை போட்ட விதவையை தேவன் நினைவு கூர்ந்தார்.
மற்றவங்க எல்லாம் அந்த அம்மா போட்டதை விட அதிகமாக போட்டாங்க. ஆனால் தேவன் அதை சொன்னார்னா என்னன்னா, மற்றவர்கள் எல்லாம் தங்களிடம் இருந்ததிலிருந்து எடுத்து போட்டார்கள், அந்த அம்மா மட்டும்தான் இருந்ததை எல்லாம் எடுத்து போட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்முடைய நிலம் எதுன்னு தெரியணும், அதில் தான் விதைக்கணும். அல்லேலூயா. நிலம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற சபை. விதை உங்களுடைய பணம், பொருள், உழைப்பு எல்லாம். அப்போ விவசாயி போய் விதைக்கிறாரு, அவருடைய நிலம் எதுன்னு பார்க்குறாரு, அதில் விதைக்கிறாரு. விதைச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் அடுத்து என்ன செய்வார்? அந்த நிலத்தை, விதைத்த விதையை பண்படுத்தி பாதுகாக்கணும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும். இதெல்லா வேலையும் அவர் செய்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார்? எதுக்காக அது செய்கிறார்? விதையை விதைச்சிட்டா போதும்ல, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுறதும், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை போடுறதும், இந்த வேலையை ஒரு விவசாயி ஏன் செய்யணும்? அப்போ தான் விதை என்ன செய்யும்? சரி. ஆனால் விதையை வளர வைப்பது யாருடைய வேலை? அது விவசாயினுடைய வேலையா, கர்த்தருடைய வேலையா? கர்த்தருடைய வேலை. எவ்வளவு உரம் போட்டாலும், எவ்வளவு தண்ணி பாய்ச்சினாலும், அந்த விதையை வளரச் செய்வது ஆண்டோடைய வேலை. ஆனால் அந்த விதை வளருவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பது விவசாயினுடைய வேலை. ரெண்டு பேருடைய வேலை அங்கே நடக்கணும். ஒருத்தர் வேலை மட்டும் அங்கே நடந்தால் அந்த விதையானது பெரிய அறுவடையை கொண்டு வர முடியாது. வாசிக்கலாம். யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். மோசே இறந்துடுறாரு. யோசுவா தான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும். இப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது அப்பொழுது 5 ஆகமங்கள் மட்டும்தான். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அதுதான் பைபிள். அப்ப இருந்த பைபிள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பைபிள் உன் வாயை விட்டு என்ன செய்ய வேணாம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா வாய்க்கிட்டே வச்சுக்கிறதா பைபிளை? இல்லை தலைமாட்டில் வச்சு படுத்துறதா? அல்லது காலையிலையும் நைட்டும் வந்துருச்சு அதுக்கு பைபிளுக்கு முத்தம் கொடுக்கறதா? அதை சொல்கிறாரா? இல்லை. அப்போ வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா என்ன? இதில் தான் உன்னுடைய தியானம் இருக்கணும். நீ இதை தான் படிக்கணும். படிச்சுட்டு என்ன செய்யணும்? நீ தியானம் பண்ணுறதே எதை தான் தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ணுறது தான் சொல்கிறாரு. ஏன்னா நீ தியானம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீ வாயை திறந்து பேசும்போது எது தான் வரும்? வசனம் தான் வரும். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் உங்கள் வாயில் வரும்னு சொல்கிறார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம், இந்த பைபிள் உங்களை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அடுத்து இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்யணும். அதில் ரொம்ப கவனமாக இருங்கிறார். கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை என்ன செய்யணுமா? இப்போ தெளிவாகவே சொல்லிட்டாரு. ராத்திரியும் பகலும் உன்னுடைய தியானம் எதை குறித்து தான் இருக்கணும்? வேதத்தில் உள்ள வசனத்தை. ஏன்னா சங்கீதம் 1:1 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யணுமா? பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில், அந்த வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அதே வார்த்தைக்கு வருதா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க என்ன சொல்றாரு? இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை தியானித்து கொண்டிருப்பாயாக? உன் கையில் இருக்கிற பைபிள் வசனத்தை.
இதை நீ செஞ்சீனா. சங்கீதத்தில் வாசிங்க அடுத்த வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அதாவது ஒரு பெரிய நீரோட்டம் போகுது, அதனுடைய ஓரத்திலே நடப்பட்ட மரத்தை போல. தன் காலத்தில் தன் கனியை தந்து. அதாவது வானத்திலிருந்து மழை பெய்யுதோ பெய்யலையோ அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நீரோட்டத்தின் பக்கத்துல அந்த மரம் இருக்குது. அந்த வேர் வேணுங்கிற தண்ணி எங்க இருந்து எடுத்துக்கும்? அந்த நீரோட்டத்திலிருந்து எடுத்துக்கிறோம். ஆகையினாலே சீசன் மாறாது. தன் காலத்திலே தன் கனியை என்ன செய்யுமா? கொடுக்கும் மரத்தை போல. இலையும் உதிராது. மரம் பார்க்க எப்பயுமே பசுமையா இருக்கும், கனிகளும் வரும். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் இந்த மாதிரி செழிப்பாய் இருப்பான்னு சொல்றாரு. இப்ப யோசுவால என்ன சொல்றாரு? இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானித்து கொன்று. அப்படி இருந்தால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அடுத்து அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்னு தமிழ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழியை வாய்க்க பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? நம்ம போகிறோம், ஒரு வழியில் போகிறோம், கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, அதை பூரா என்ன சரிப்படுத்துகிறோன்ற அர்த்தம் தான் நமக்கு புரியும். ஆனால் சரியான அர்த்தம் அது இல்லை. இங்கிலீஷில் என்ன வருதுன்னா, யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். உன்னுடைய வழியை, ப்ராஸ்பரஸ் என்றால் என்ன அர்த்தம்? செழிப்பாக மாற்றுவாய். ஆங்கில பைபிள் அப்படி தான் இருக்குது. யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். நீயே உன்னுடைய வழியை என்ன செய்வ? செழிப்பாக மாற்றுவாய், செழிப்பான பாதையாக மாற்றுவாய். ஒன்று. அடுத்து அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாயின்னு வருது. அப்போ நமக்கு என்ன, அப்போ இப்போ என்ன புத்தி இல்லாமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதுவும் சரியாக புரியாது. புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன வருது? யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். யூ வில் ஹாவ் குட் சக்சஸ்னா என்னது? வெற்றி. குட் சக்சஸ்னா என்னது? நல்ல. அப்போ மோசமான வெற்றி இருக்குது. நல்ல வெற்றியை நீ என்ன செய்வ? அடைவாய். அப்படின்னா யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் ஒரு நேர்மையான நல்ல வெற்றியை அடையக்கூடியவனாய் நீ மாறிடுவ. உன் வழியை நீ செழிப்பாக மாற்றுவாய். எப்போ? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ தியானம் பண்ணி, இரவும் பகலும் தியானம் பண்ணி, அதில் இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அல்லேலூயா. வாழ்க்கை பாதையிலே வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பாய். இதையும் ஆண்டவர் தான் சொல்றார், நான் சொல்லலை. அதனால தான் சொல்றது, ஜெபிப்பது எவ்வளோ நேரம் பண்ணுறீங்களோ அதை விட கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது வேதம் வாசிக்கிறத அதிகப்படுத்துங்க. ஜெபிக்கிற நேரத்தை விட வேதம் வாசிக்கிற நேரம் கொஞ்சம் கூட இருக்கட்டும். வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார், ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம். அப்போ எப்பயுமே எதற்கு அதிக நேரம் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம என்ன பேச போகிறோம் நமக்கு தெரியும், அவர்கிட்ட அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியாது. அதை ரொம்ப கவனிக்கும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிற வார்த்தைகளாக இருக்கும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகள் 3, 5, 6 வசனங்கள். உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? இப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி நாம் செல்லும்போது அவரே நம்மை சரியான, அதாவது செவ்வையான பாதைகளிலே நடத்தி செல்வார். தேவன் எப்பயுமே மாறாதவர், மாற வேண்டியது நாம தான். தேவனுடைய வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் அவர் மீது நம்பிக்கையாயிருந்து அவரோடு பழகணும்.
அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு வாக்குத்தத்த வசனமே தான். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலான எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரா? செவ்வையாக மாற்றுகிற தேவன். அப்போ அவரோடு அதிக நேரம் நாம் இணைந்து இருக்கும்போது தான் அவருடைய வழி நடத்துதல் என்னன்றது நமக்கு புரியும். இல்லைன்னா அவரு தான் சொல்கிறாரான்றது டவுட்டு என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, எந்த சத்தியம் எடுத்தாலும் ஆதியாகமத்துக்கு போய் தான் வரும். ஏன்னா அதுதான் அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின உடனே சொல்ற முதல் வார்த்தை நீங்கள் என்ன செய்யணுமா? இப்போ நீங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்டவருக்கு முன்பாக எத்தனை பேர் நிற்கிறாங்க? 2 பேர், ஆதாமும் ஏவாள் நிற்கிறாங்க. 2 பேரையும் பார்த்தான்னு சொல்றாரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பழுக வேண்டும். 2வது பெருக வேண்டும். அடுத்து பூமியை நிரப்ப வேண்டும். அடுத்து அதை கீழ்ப்படுத்த வேண்டும். அடுத்து சமுத்திர மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். 5வதாக சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும். முதல்ல பழுகணும், 2வது பெருகணும், 3வது பூமியை நிரப்பணும், 4வது அதை கீழ்ப்படுத்தணும், 5வது அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பழுக வேண்டியது யார் வேலை? பழுக வேண்டியது யார் வேலை? மனிதனுடைய வேலையா ஆண்டவருடைய வேலையா? மனிதனுடைய வேலை. பழுக வேண்டியது மனுஷன், பெருக வேண்டியது மனுஷன், பூமியை நிரப்ப வேண்டியது மனுஷன், கீழ்ப்படுத்த வேண்டியது மனுஷன், ஆண்டு கொள்ள வேண்டியது இந்த 5 வேலையும் யார் செய்யணும்? மனிதன் செய்யணும். இந்த 5 வேலையும் செய்வதற்கான ஆற்றலை, அபிஷேகத்தை கொடுக்கிறது தான் தேவனுடைய வேலை. அதை தான் தம்முடைய வார்த்தையின் மூலம் அவர் கொடுத்தார். தேவனுடைய அபிஷேகம் எப்பயுமே வார்த்தையின் மூலம் அதிகமாக வரும். அதுதான் அதிகமாக எல்லா காலகட்டத்திலும் செயல்படும். அவருடைய வசனத்தின் மூலம்தான் தேவன் அதிகமாக என்ன செய்வார்? நம்மோடு இடைப்பட ஆரம்பிப்பார். அப்போது பழுக வேண்டியது மனிதனுடைய வேலை, பெருக வேண்டியது மனுஷனுடைய வேலை, பூமியை நிரப்ப வேண்டியது மனுஷனுடைய வேலை, கீழ்ப்படுத்த வேண்டியது மனுஷனுடைய வேலை, ஆண்டு கொள்ள வேண்டியது மனுஷனுடைய வேலை. இதெல்லாம் செய்கிறதுக்கு தேவையான பலனை, ஆற்றலை கொடுப்பது தான் கர்த்தருடைய வேலை. அதை அவர் அன்னைக்கே செஞ்சிட்டார். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பூமி எங்கும் மனிதர்கள் இருக்கிறதுக்கு காரணம். அல்லேலூயா. பலுகி பெருக வேண்டும் என்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் வார்த்தையின் மூலம். இப்போ அதை விசுவாசித்து அதை சுதந்திரிக்க வேண்டியது யாருடைய வேலை? அது மனிதர்களாகிய நம்முடைய வேலை. தேவன் எல்லாவற்றையும் இப்படி தான் பெருக செய்தார். நீங்கள் இதே 1வது அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிங்க. 11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்க, பூமியானது புல்லையும் தாவர வகைகளை தேவன் உண்டாக்குகிறார். சுருக்கமாக அப்படி வச்சுக்குவோம். எதுல இருந்து உண்டாக்குறாரு? பூமி. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க, முதல் பகுதியை. பூமி. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும். எது பிறப்பிக்கணுமா? பூமி. பூமி தான் என்ன செய்யணும்? தாவர வகைகளை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ தாவரங்கள்லாம் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு? பூமியிலிருந்து வந்தது. பூமி தான் அதை பிறப்பிக்குது. அப்ப பூமியை விட்டு தாவரத்தை எடுத்துட்டோம்னா அது என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? வாடி போயிரும், செத்துரும். அதுதான் வாடி போயிரும் சொல்றோம். ஒரு செடி இருக்கு, பூமியில இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். பூமியில இருந்து பிடிங்கிட்டீங்கன்னா 22வது வசனம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும்
பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். 22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகுங்கள், பெருகுங்கள், சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அப்ப தேவன் மீன்களை, அதாவது நீர்வாழ் உயிரினங்களை எதுல இருந்து பிறப்பிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது தெரியும். 7 பிறப்பித்தார். 20வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவது என்றார். அப்போ நீர்வாழ் உயிரினங்களை தேவன் எதுல இருந்து பிறப்பித்தார்? ஜலம்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சமுத்திரத்திலிருந்து, கடல்ல இருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு. அதனாலதான் கடல்ல இருந்து மீன் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லாரும் மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுவோம். ஆண்டவர் இதை படைச்சார், முதல் நாள் இதை படைச்சார், அதை படைச்சார், இதை, அவ்வளவுதான், வேகமா ஓடிடுவோம். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு படைத்தார். 22 சொல்றாரு, நீங்கள் தேவன் அவைகளை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவர் உருவாக்கின எல்லாவற்றையும் பார்த்து முதல்ல பேசுற வார்த்தை என்னதான்? ஆசீர்வாதம் தான். அதாவது அவரால் படைக்கப்பட்ட எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பது என்பது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம். குழந்தைகள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது எல்லாரும் தடுக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் சேட்டை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வரவிடுங்கள், அவங்களை தடை செய்யாதீங்க, அவங்கள நான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். ஏன் ஆண்டவர் இதை சொன்னாரு? அவருக்கு அதான் பிடிக்கும். ஆசீர்வாதம் பிடிக்காத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அதாவது ஆசீர்வாதம் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பிடிக்கும். விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதங்களை என்ன செய்ய மாட்டாங்க? தேவன் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை போதிக்க மாட்டாங்க. அது தவறுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி போதிச்சோம்னா ஜனங்க பூரா வந்து கெட்டு குட்டி சவராக போயிடுவாங்கன்னு அவங்க மைண்ட் செட்டு. ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை அதற்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். என்னுடைய ரோல் மாடல் அவர்கள் அல்ல, என்னுடைய ஆண்டவர். அவர் மனிதனிடம் பேசிய முதல் வார்த்தை ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்து 28வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒவ்வொன்றையும் தேவன் படைத்த பின்பு அவர்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அதே தான் இங்கே நடக்குது. மனிதர்களை படைச்ச உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தையும் அதுதான். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம். பூமியில் உள்ள நாளளவும் கரெக்டா வாசிங்க. பூமியுள்ள நாளளவும் மறுபடியும் வாசிங்க. பூமியுள்ள அதை கொஞ்சம் பிரிச்சு வாசிட்டீங்கன்னா சரியாயிரும். பூமி உள்ள, பூமி இருக்கிற, அப்படி கூட வாசித்துருங்க. பூமி இருக்கிற நாள் வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யாது? சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. என்ன வெயிலுப்பா அப்படிங்கிறோம்ல, மாறவே மாறாது பூமி இருக்க வரைக்கும். நவம்பர் டிசம்பர்ல குளிருது, பயங்கர குளிராக இருக்குங்க, காலைல எந்திரிக்கவே முடியல அப்படின்றோம்ல, அதுவும் மாறாது. கோடை காலமும் மாறப்போறதில்ல, மாரி காலமும் மாறப்போறதில்ல, குளிர்காலமும் மாறப்போறதில்ல, பகலும் இரவும் ஒழிய போவதில்லை. அதை போல விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் நோவாக்கிட்ட தான் சொல்றாரு, நீ இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை நீ செயல்படுத்தினா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா பூமி எல்லாம் சொதன்னு ஆயிடுச்சு, நிறைய எல்லாம் இறந்து போயிட்டாங்க. மிருகங்கள் இறந்துருச்சு, பறவைகள் இறந்துருச்சு, ஒரே பேட் ஸ்மெல்லு. வேலையிலேருந்து வெளியே வர்றாரு, நோவாவுடைய குடும்பமும் வருது, பூமி மொத்த பூமியும் நாசக்கேடாக இருக்குது. பாருங்க, 4 நாள் மழை பெஞ்சாலே ஓரத்தில் என்ன ஆயிரும்? சகதி ஆகி போயிடும், நம்ம அந்த சைடே போக மாட்டோம்.
எத்தனை பேர் இப்போ 10 நாள் மழை பெய்யும்போது பெரிய மார்க்கெட் பக்கம் போவீங்க? ஐயா பக்கத்துலேயே ரசம் கூட வச்சு சாப்பிட்டுக்கிறேன், என்கிட்டலாம் போகலை சொல்லுவோமா இல்லையா? அதே தான். இப்போது இங்கே வந்து பாருங்கள், ஒட்டுமொத்த பூமியிலையும் மழையும் பெஞ்சு கீழே பூமியின் ஆழங்கள் ஊற்றுக்கண்கள் எல்லாம் வந்து திறந்து ஃபுல்லாக தண்ணியாக ஆகி பூமியே நாசமாயிடுச்சுங்க. இதில் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் செத்து அழுகி போய் ஸ்மெல்லான ஸ்மெல்லு. நோவா வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு என்ன இருக்கும்? நெஞ்சு லேசாக அடைச்சிருக்கும். இதை நான் எப்படி சரி பண்ணுறது? ஏன்னா இவங்க வாழணும், வாழ்கிறதுக்காகவாது அதை என்ன செய்யணும்? சரி பண்ணணும். இதை நான் எப்படி சரி பண்ணுறது? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை நீ செயல்படுத்தினா அது ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்தாது. ஆகையினால் நீ கவலைப்படாத, இந்த பிரமாணத்தை நீ என்ன செய்ய? செயல்படுத்து. அதுக்கப்புறம் அவர் அப்படி தான் என்ன செஞ்சார்? திராட்சை தோட்டங்களை அவர் நாட்டினார். திரும்ப வளர ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. பூமி அவர் தான் சரிப்படுத்துறார், அவருடைய சந்ததிகள் தான் சரிப்படுத்துறாங்க. அல்லேலூயா. இதைத்தான் கலாத்தியர் 6 பவுல் எடுத்து பேசுகிறாரு. செழிப்பின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. இது எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அது சரியாக வேலை செய்யும். நீங்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இதுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவர்கள் பிசாசின் போதனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். எலியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் ஒரு உன்னதமான பெரிய தீர்க்கதரிசி. சாரிபாத் ஊரில் இருக்க விதவை கிட்ட போகிறாரு. போயிட்டு அந்த அம்மாட்ட வந்து ஃபுட்டு இல்லை, மாவு கொஞ்சம் தான் இருக்குது, கடைசியாக சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான மாவு இருக்குது. அந்த அம்மாவும் அவங்க பிள்ளையும் சாப்பிட்றதுக்கு உண்டான கடைசி உணவு அது. இவர் நேரம் அங்கே தான் போகிறார். அந்த ஊரில் எத்தனையோ பணக்காரங்க இருந்திருக்கலாம். அந்த பணக்காரவங்களில் சிலர் ஆண்டவருக்குள்ளே இருந்திருக்கலாம், அல்லது எலியாவை குறித்து கேள்விப்பட்டவர்களாக இருக்கலாம். அங்கே போயிருந்தால் நல்லா விருந்தே படைச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் இவரை எங்கே தான் அனுப்புகிறாரு? அந்த சாரிபாத் ஊரினுடைய விதவின் வீட்டுக்கு தான் அனுப்புகிறாரு. அங்கே தான் போய் நிற்கிறாரு. என்ன இருக்குன்னு கேட்குறாரு. கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்குதுன்றாங்க. அதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு போய் சேரலாம்னு இருக்கிறோம். ஏன்னா வேற எங்களுக்கு ஃபுட்டு இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலியா என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாதீங்க, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு ஜோம் பண்ணி ஆசீர்வதிச்சு, இப்போ போய் சுடுங்க, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லலை. முதல்ல அதில் இருந்து என்ன செய்ய, அந்த மாவுலேருந்து ஒரு அப்பத்தை சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண, அந்த அம்மா ஒருவேளை சின்ன பிள்ளை கூட வச்சுருந்துருக்கலாம், நமக்கு தெரியல. கண்டிப்பாக எலியாவை விட அந்த அம்மாவோட பிள்ளைன்னும் போது அது சின்ன பிள்ளை. இவர் சின்ன பிள்ளைக்கு கொடுக்கறத என்ன செய்யறாரு? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு கொண்டு வாங்குறாரு. அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. அவங்க நினச்சிருப்பாங்க, இவர் யார் இப்போ வர சொன்னது? நேரம் கட்டுற நேரத்தில் நம்மகிட்ட கையில் காசு இல்லாத நேரம் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு ஜோமன் ரெண்டு. எப்படி காணிக்க கொடுக்கறது யோசிக்கிறோமா இல்லையா? நானே கையில் காசு இல்லாமல் இருக்கேன், இவர் நேரம் கட்டுற நேரத்தில் வந்துக்கிட்டு அப்படின்னு எத்தனையோ பேர் மனசில் இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசலை. அந்த தீர்க்கதரிசி அந்த அம்மா கிட்ட என்ன கேட்டாரோ அதை அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. அவங்க மறுக்கவே இல்லை. அது அவங்களுக்கு வேணும் தான், அவங்க பிள்ளைக்கு வேணும் தான், ஆனால் மறுக்கலை. தீர்க்கதரிசி ஊழியக்காரன் கேட்டதை அப்படியே கொடுத்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? இவர் ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் போகலை. இவருக்கு பசினா ஆண்டவர் காகத்தை கொண்டு இவரை போஷிக்க முடியும். அதை எலியா தீர்க்கதரிசி ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறாரு. அவருக்கு அதை குறித்து எந்த டவுட்டும் கிடையாது. ஆண்டவர் எப்படியும் போஷிப்பார் என்பது எலியாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியக்காரரை அந்த விதவையின் வீட்டுக்கு அனுப்பினது எதுக்கு தெரியுமா? அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. அந்த ஊழியக்காரர் கேட்டதை அந்த அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு கடைசி வரைக்கும் அவங்க பட்னியாவே இல்லை. அவருடைய உணவு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் இப்படி தான் நடத்துவார். நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது, என்ன கொடுக்குறதுன்னு தெரியாது. திடீர்னு ஊழியக்காரர் வரும்போது என்ன கொடுக்குறதுன்னு தெரியாது. ஆனாலும் விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது ஆண்டவரே நம்ம உள்ளத்தில் ஏவுவார். அவர் என்ன கேட்குறாரோ கொடுன்னு. அப்போ என்ன செய்யக்கூடாது, நாம் யோசிச்சுக்கிட்டே இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம ஆசீர்வாதத்திற்கான கதவை திறக்கக்கூடிய வழி. ஐயோ இது இதுக்கு வேணுமே, அதுக்கு வேணுமே, இப்படி இதை செய்யலாமா வேணாமா, இப்படி யோசிக்காதீங்க. அவர் என்ன கேட்டாரோ டக்குன்னு என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. அதன் பின்பு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு நாளும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. பணத்திற்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் கஷ்டப்பட மாட்டீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான வழியை தீர்க்கதரிசியின் மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக தேவன் நடத்துவார். அல்லேலூயா. 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 அந்த ஊழியக்காரருக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததுனால அந்த அம்மாவுக்கு குறையலை, மாறாக நிறைவான வாழ்க்கையை தான் அவர்கள் பெற்றார்கள். அல்லேலூயா. முறுமுறுக்காம கொடுத்தாங்க, வாழ்க்கை மாறிடுச்சு. சாப்பிட்டு சாகணும்னு இருந்தவங்க அதுக்கப்புறம் பெரிய ஆசீர்வாதத்தினால பல காலம் சாப்பிட்டு உயிரோடு இருந்தாங்க. ஒரு டாக்டர் கூட வர்ற வியாதியாய் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கிட்ட இப்போ இந்த மாதிரி பேசவே மாட்டார். கடவுள் உனக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரு, இதை கொடுத்து உன்னை சோதிக்க விரும்புகிறாரு, இதுலேருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கிட்ட அப்படின்றத கடவுள் பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னு எந்த டாக்டரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த வியாதியை எப்படி, என்ன வியாதி, அதுக்கு என்ன எந்த மருந்து கொடுத்தா சரியாகும், அதை எப்படி விரட்டணும், இதை தான் ஒரு டாக்டரே பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் வானாதி வானங்களையும் பூமி அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன், அவர் எப்படி நமக்கு வியாதியை கொடுத்து சோதிப்பார்? எனக்கு புரியவே மாட்டேங்குது ஆரம்பத்துலேருந்தே. அவர் எப்படி வியாதியை கொடுப்பார்? வியாதி வர்றதுக்கு பல காரணம். காரணம் பிசாசு, ரெண்டாவது நம்ம எங்கிட்டாவது கோட்டையை விட்டுருவோம். உடம்பை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் என்ன செய்வோம், நம்ம எதையாவது கோட்டையை விட்டுருவோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வியாதி நீங்கி சுகத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தரித்திரம் நீங்கி நிறைவோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். வியாதியும் தரித்திரமும் நம்முடைய சொத்து அல்ல. இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. தேவனும் அவருடைய ஆசீர்வாதமும் தான் நம்முடைய சொத்து. அவர் கொடுக்கிற நன்மைகள் தான் நம்முடைய சொத்து. ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம், நமக்கு கொடுக்கிற பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற கர்த்தர். ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு சொல்றதை விட என்ன சொன்னாரு, நீ சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் ஆற்றலையும் ஐடியாவையும் தருவேன்றார். ஏன்னா நம்மளை முழிச்சே சோம்பேறியா உட்கார வச்சுட்டு கூரையை பிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகும் கதை? உட்காந்துருக்கால் படுக்க ஆரம்பிச்சிடும், படுக்கிற ஆள் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஆண்டவர் நீங்கள் கொடுங்கன்னு உட்காந்துருக்கும். நம்மளை சோம்பேறியாக மாற்றுறது தேவனுடைய வேலை அல்ல. அப்போ நாம் நம்முடைய கையின் பிரயாசத்தை தான் அவர் என்ன செய்வேன்றார், ஆசீர்வதிப்பேங்கிறார். அப்போ சோம்பேறி ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் சும்மாவே தான் இருப்பேன், காலைல எழுந்திரிச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலைக்கு போகணுமா, சரி நாளைக்கு போய்க்கலாம். சோம்பேறியை தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. யார் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்களோ அவர்களை தான் என்ன செய்வார், தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போ தேவனுடைய வசனங்களை விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். சரியான போதனைகள் தான் நம்முடைய வாழ்க்கை பாதை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. செழிப்பு என்கிற இடத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிற இடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் விதைப்பும் அறுப்பும் என்கிற வசனத்தில் தான், என்கிற வாகனத்தில் தான் நாம் ஏறி செல்ல முடியும். அல்லேலூயா. அவிசுவாசமும் எதிர்மறையான எண்ணங்களும் இது எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை பாழாக்கிவிடும். மறந்துடாதீங்க. எலியா அந்த விதவை கிட்ட கேட்டதை அவங்க கொடுத்தாங்க, அது விதை. விளைவு வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு உணவு பஞ்சம் இல்லை. அதுதான் அறுவடை. உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் உலகத்தின் முறைமைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தின் முறைமைகளை தான் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல.
இது ஆண்டவரே சொன்னார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உலகத்தின் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மற்ற ஜனங்கள் பின்பற்றுகிற அத்தனை காரியங்களையும் இவர்களும் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். விளைவு முதல்ல மன அழுத்தம் வரும். அது வந்துட்டால் எல்லாமே வந்துடும். இவ்வளவு செய்கிறேன், இவ்வளவு நான் இது பண்ணுறேன், அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்காது. அவர்கள் உலகத்தார், நீங்கள் உலகத்தார் அல்ல. அவர்களுக்கு உலகத்தின் காரியங்கள் ஒருவேளை நடக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் அது நடக்காது. இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நீங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணணும்? எதை ஃபாலோ பண்ணணும்? தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணணும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அதனால தான் கடைசியில் இந்த சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு திரும்பும். மண்ணான மனிதன் மீண்டும் எங்க திரும்புறான்? மண்ணுக்கு. பூமியிலிருந்து மனிதனை எடுத்துட்டா மனிதனால வாழ முடியாது. ஏன்னா உடம்பு மண்ணிலிருந்து வந்துச்சு, ஆவி தேவனிடத்திலிருந்து வந்துச்சு. ஆவி ஆகினால தான் சரீர மரணம் நடக்கும்போது ஆவி சரீரத்தை விட்டு பிரிந்து ஆண்டவர் பக்கம் போகும், சரீரம் மண்ணுக்கு போகும். மனுஷனை பூமியிலேருந்து எடுத்து நீங்கள் ஸ்பேஸில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக என்னால் அங்கே இருக்க முடியாது. நான் அங்கே உயிர் வாழணும்னா அதுக்கு எனக்கு நிறைய டெக்னாலஜி தேவைப்படுது. ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எனக்கு வேறு வேணும். என்னால் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. இங்கிட்டு பேய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஸ்பேஸில் அப்படி தான் இருக்க முடியும். ஸ்பேஸை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவில்லை, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அதனால தான் இங்கே நல்லா என்ன செய்கிறோம், நடந்து போகிறோம், எந்த உதவியும் இல்லாமல் சுவாசிக்கிறோம், வண்டிலாம் எடுத்தால் வேகமாக ஓட்டுறோம். இத்தனைக்கு பூமி வேற சுற்றுது இல்லையா? சயின்ஸு சொல்லுது பூமி சுற்றுது. ஆனால் நம்ம சுற்றுற பூமியில் என்ன செய்கிறோம், வேகமாக வண்டிலாம் ஓட்டிக்கிட்டு போகிறோம் கீழே விழுக்காமல். ஏன்னா பூமி நமக்கானது. அல்லேலூயா. இப்போ பூமியை விட்டு மனுஷன் எடுத்துட்டா அவனால் வாழ முடியாது, அவன் இறந்துருவான். யாக்கோபு தந்திரமாய் நிறைய வேலை செய்கிறார். எதுக்கு? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. முதல்ல சேஷ்டபுத்திர பாகமா, ஆமாம், அதை தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ஏசாவை ஏமாற்றி அதை வாங்கிடுறான். அடுத்து என்ன செய்கிறான், கடைசியாக இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏசா மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் ஏமாற்றி, அவங்க அப்பாவை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிறான். ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றும் அவனால் நிம்மதியாக வாழ முடியலை. அவன் யோர்தானை கடக்கும்போது கையில் ஒரு கோல் மட்டும்தான் இருந்தது, அவன் கூட வேற ஒன்றுமே இல்லை. அப்போ தான் அவன் உணர்றான், ஆண்டவர்கிட்ட போய் சரணடைகிறான். ஆண்டவரே, நான் இப்படியே இருந்தால் யாராவது என்னை கொண்டு போட்டுருவாங்க, அதனால் என்னை பாதுகாத்து உயிரோடு என்னை திரும்ப இங்கே வர வச்சிங்கன்னா நான் சம்பாதித்ததில் இருந்து உமக்கென்று நான் என்ன செய்வேன், தசம பாகத்தை செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. அல்லேலூயா. மாமனார் வீட்டுக்கு போகிறான், தாய்மாமன், அவர் தாய்மாமன் வீட்டுக்கு போகிறாரு. அப்புறம் அங்கே திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணத்துலேயும் ஏமாற்றம். அவர் விரும்பினது ரெண்டாவது பொண்ணை, ஆனால் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் வழக்கத்தின்படி மூத்த பொண்ணு இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணை கொடுக்க மாட்டோம், அதனால் மூத்த பொண்ணை தான் கொடுப்போம்ட்டாரு. அப்போ கேட்குற ரெண்டாவது பொண்ணை நான் அதுதானே நான் கேட்டேன்னு. அப்போ அவர் மாமனார் சொல்கிறாரு, இன்னும் 7 வருஷம், முதல்ல 7 வருஷம் வேலை செஞ்ச மாதிரி இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய தர்றேன்றாரு. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஏமாற்றம். யாக்கோபு சொல்கிறாரு, 10 முறை என்னுடைய சம்பளத்தை நீர் மாற்றினீர்னா உயர்த்தலைங்க, குறைச்சிக்கிட்டே போகிறான். யார்? தாய் மாமன் என்கிற மாமனார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்லாம் நினைக்கிறாங்க மாமனாரை நம்பி நம்ம என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். மாமனார் கொடுக்குற சொத்தை வச்சு மனைவிக்கு இந்த சொத்து வரும், அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்.
கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஏமாத்தாத மாமனார் இருக்க வரைக்கும் சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. யாக்கோபுக்கு கிடைக்கல, மாமனார் ஏமாத்துறாரு. திருமண விஷயத்தில் ஏமாற்றம். வேலை பார்க்கும் போது 10 முறை சம்பளம் குறைக்கப்பட்டது. எல்லாருக்கும் இருக்க ஏறும், ஆனால் யாக்கோபுக்கு சம்பளம் குறைக்கப்பட்டுச்சு. ஏமாற்றம். மாமனார் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் போகும்போது இவன் கையில் ஒன்றும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. சுற்றி இருக்க எல்லாரையும் ஏமாத்துறாங்க, இவன் ஏமாத்திட்டு வந்தான். இவனுக்கு இங்கே நடந்தது பூரா ஏமாற்றம். ஆனால் புத்திமானாய் ஒரு விஷயம் செஞ்சான். ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தான். பொருத்தனையின் ஜெபத்திற்கு வலிமை அதிகம். எல்லாரும் இவனுக்கு விரோதமாய் வேலை செய்யும் போது, குடும்பமே விரோதமாக வேலை செய்யுது. ஆனால் இவன் செய்த பொருத்தனையின் ஜெபம், கர்த்தர் இவனுக்கு சாதகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். கிளம்புற நேரம் வருது, அப்போ சம்பளம் பேசுகிறான். இனிமே வர்றதெல்லாம் எனக்கு, புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகளை போட்டுச்சுன்னா அது எனக்கு. இப்படி இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைக்கிறான். அவரும் ஓகேன்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி குட்டிகள் இனிமேல் வராதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவர் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவன் கேட்குற அந்த ஒரு இதில் குட்டிகள் பிறக்காதுன்றது அவருக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் கர்த்தர் இவனோடு இருந்ததுனால, கர்த்தரோடு இவன் செய்த உடன்படிக்கையின் ஜெபம் அவனுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. பிறந்த குட்டிகள் எல்லாமே யாக்கோபு என்ன சொன்னானோ அது மாதிரி குட்டிகள் தான் வெளியே வந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் இவனுடைய சொத்தாக மாறினது. அப்போ சொத்து பெருகுது, ஆசீர்வாதம் பெருகுது. எப்போ? பொருத்தனையின் ஜெபத்தில். அல்லேலூயா. ஏன்னா கையில் ஒன்றும் இல்லாதப்ப விதைக்க முடியாது. விதைக்க முடியாத நேரத்தில் என்னதான் செய்யணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு நீர் இதை செய்தால் நான் என்ன செய்வேன்? நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்னா நான் இதை கரெக்டாக செய்வேன். ஆனால் சொல்லிட்டா கண்டிப்பாக எப்பாடுபட்டாலும் அதை செஞ்சிடணும். சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சொல்லிட்டீங்கன்னா அதை எப்பாடுபட்டாலும் அதை செஞ்சிடணும். அல்லேலூயா. யாக்கோபு கடைசியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறுகிறார். மாறி திரும்ப அந்த யோர்தானுக்கு கடந்து வரும்போது அவர் தான் சொல்கிறார், கோலும் கையுமாய் கடந்து போனேன், திரும்ப வரும்போது எப்படி வர்றேன்? 2 பரிவாரங்களோடு நான் மீண்டும் வந்தேன். என்னை வர வச்சது ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபுக்கு நடந்தது எல்லாம் ஏமாற்றங்கள் தான், நிறைய ஏமாற்றம். ஏன்னா அவர் அப்படி தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை மாற்றினார். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஆபிரகாமின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும், ஈசாக்கின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் யாக்கோபினுடைய ஐஸ்வர்யம் தான் மிக மிக அதிகம். இது வேத வல்லுநர்கள் சொல்லுகிற வார்த்தை, குறிப்பாக யூத ரபிமார்கள் சொல்லுகிற வார்த்தை. காரணம் என்னென்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உண்மைதான். ஈசாக்கிற்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 2 மடங்கு வந்துச்சு. ஆனால் யாக்கோபை முழுக்க முழுக்க எந்தவித மனித தயவும் இல்லாமல் ஆசீர்வதித்தது தேவனாய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து தான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் பிரிக்குது 12 பிள்ளைகள் மூலியமா. அல்லேலூயா. போகும்போது வெறும் கை தான், திரும்ப வரும்போது 2 பரிவாரங்கள். பரிவாரம்னா 2 சொத்துக்கள், அதாவது 2 விதமான அளவுக்கு அதிகமான சொத்து. இப்போ யாக்கோபு வர்றாரு, தசம பாகத்தை செலுத்துறாரு. செழிக்க வேண்டும் என்றால் வேதம் கற்றுத்தருகிற ஒரே ஒரு செழிப்பின் பிரமாணம், விதைக்க வேண்டும், அறுவடை எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனுடைய பிரமாணம். எல்லா சூழ்நிலையிலும் இது செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதை நமக்கு கொடுத்த கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பிதாவே, தேவனை மட்டுமா எங்களுக்கு போதித்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை நாங்கள் செயல்படுத்த தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன்,
ஆண்டவர் நாங்கள் விதைக்கிற விதையை எங்களுக்கு 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக ஆசீர்வதித்து எங்களுக்கு மீண்டும் அறுவடையை கட்டளையிடப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்திக்கும், மீதமெடுக்க கிருபை செய்யும், விதையை பெருகச் செய்யும். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து மீதமெடுக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி, தெய்வீக சுகத்திலே வாழும்படி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.